நம்ம உணவு அருந்தும் முறை இருக்கு இல்லையா, சம்மணம் போட்டு முன்னாடி குனிகிறது, அது 2 ஆசனங்களை உள்ளடக்கியது. ஒன்று சம்மணம் போட்டது வந்து சுகாசனம் அப்படின்னு பேர், முன்னாடி குனிகிறது வந்துட்டு யோக முத்ராசனா அப்படின்னு பேர். இதனுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம சம்மணம் போட்டு உட்கார்றோமா, நம்ம உடலும் நம்மளுடைய மனமும் ஒரு நிலைப்படும். நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், சாப்பிட போகிறோம். இப்போ உணவை பார்த்த உடனேயே நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு உணவை செரிமானம் பண்ணக்கூடிய ஆசிட், என்சைம்ஸு, பித்த நீர் எல்லாம் உற்பத்தியாக தயாராகிடும். இங்கே தயாராகிடுச்சுன்னா நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். அப்போ உணவு உள்ளே போன உடனேயே அப்போ வாயிலே உங்களுக்கு உணவுடைய செரிமானம் ஆரம்பிச்சிருது. அப்போது நீங்கள் முன்னாடி குனியும் போது அது என்ன செய்யுது, உணவு வந்து வயிற்றுக்குள்ளே போனவுடனே ஒவ்வொரு முறையும் குனிந்து எந்திரிக்கும் போது உணவு வந்து நன்கு வந்து அதனுடைய என்சைம்ஸ் கூட ஆசிட் கூட முழுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகுது. நம்ம அரைச்சி தான் உள்ளே அனுப்புகிறோம், சலைவா கலந்து உள்ளே போன உடனே எல்லாமும் மிக்ஸ் ஆகி ஈவனாக மிக்ஸ் ஆகுது. இதனால் செரிமானம் முழுமையாகுது. செரிமானம் முழுமையாக ஆகிறதுனால உங்களுக்கு வந்து கேஸ் ஃப்ளோட்டிங் இருக்கிறதில்ல, புளிச்ச ஏப்பம் வர்றதில்ல, பின்னாடி வயிறு உபீசமாக இருக்கிறது இது வராது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. முழுமையான ஜீரணத்தில் வந்து உங்களுக்கு சத்துக்கள் முழுமையாக பிரித்து உறிஞ்சப்படுகிறது. இதுபோக ஒவ்வொரு முறையும் நீங்கள் குனிஞ்சு எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய தொடை இருக்கு இல்லையா, அது அடிவயிறு அழுத்தம். அந்த அடிவயிறு என்ன செய்யும், வலது பக்கம் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பு உங்களுடைய பித்தப்பை அண்டு கல்லீரல், இது ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தும் போது உங்களுக்கு என்ன செய்யும், ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வந்து அந்த பித்த நீர் வந்துட்டு ரிலீஸ் ஆகி சிறுகுடலில் போய் கலக்கும், உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புச்சத்து செரிமானத்துக்கு. ஆக உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் நின்றுக்கிட்டு சாப்பிட்டீங்க, டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த இயக்கம் நடக்காது. அப்போ குனிஞ்சு சாப்பிடும்போது உங்கள் கல்லீரல் அப்படி அழுத்தப்படுகிறதா, பித்தப்பை அழுத்தப்படுகிறதா, இரண்டுமே அழுத்தும் போது பித்த நீர் லகுவாக சிறுகுடலை நோக்கி பாயுது. அப்போ அடிக்கடி வந்து உங்கள் பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த பித்த நீர் வந்து வெளியேற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வெளியேற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்ற முறையினால் உங்களுக்கு கால்பிளாடரில் ஸ்டோனே உருவாகாது. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து அந்த குனிஞ்சு எந்திரிக்கிறதுனால உங்களுக்கு கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுகுடல், பெருங்குடல் எல்லாமே ஒரு மசாஜ் பண்ண மாதிரியான ஒரு இயக்கத்துக்குள்ளே வருது. அப்போ ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது, நரம்புகளின் செயல்பாடு நல்லா இருக்குது, உங்கள் உணவு முழுமையாக ஜீரணமாகிறது, உங்களுக்கு முழுமையாகுது. இது போக நீங்கள் குனிஞ்சு எந்திரிக்கும் போது நீங்கள் அரை வயிறு நிரம்பிட்டாலே ஒரு ஃபில்லான ஒரு உணர்வு வரும். அப்போ போதும் அப்படின்ற ஒரு உணர்வில் நம்ம எந்திரிச்சிருவோம், நம்ம சாப்பாடு முடிஞ்சிடும். ஆக இந்த மாதிரி எந்திரிக்கும் போது உங்களுக்கு வந்து அதிகமாக தொப்பை உருவாகிறது தடுக்கப்படும், ஓவர் வெயிட் உருவாகிறது தடுக்கப்படும், கொலஸ்ட்ரால் அதிகமாக சேர்கிறது தடுக்கப்படும், உங்களுக்கு ஃபேட்டி லிவர் உருவாகிறது தடுக்கப்படும், மலச்சிக்கல் இருந்தாலும் லகுவாக பிரிஞ்சிருங்க. உங்களுடைய மலக்குடலின் இயக்கமும் பெருங்குடல் இயக்கம் எல்லாமே ஒரு இயக்கத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகள் தான். அந்த இயக்கத்துக்கு இந்த குனிஞ்சு எந்திரிக்கிற முறைகள் வந்து துணை புரியுங்க. நன்றி.